இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோவோட நான் உங்கள் முன்னாடி வந்தது கிடையாது. ஆனால் ஒரு அம்மா என் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு அழுகும்போது அதை பார்த்துட்டு அப்படியே கலந்து போகிற மனசு எனக்கு இல்லை. அந்தளவுக்கு கல் நெஞ்சமும் எனக்கு வரல. பாப்பா 2 வாட்டி மூச்சு திணறி ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டோம். பாப்பாவுடைய லங்ஸ் மசில்ஸில் ரொம்ப வீக்காக இருக்குது. சீக்கிரமாக இன்ஜெக்ஷன் போடல. பாப்பா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. என் குழந்தைனால வாய் வழியை சாப்பிட கூட முடியாது. நான் டியூப் வழியை தானே சாப்பிட்டுட்டு இருக்கேன். நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு வீடியோ போட்டிருக்கோம். நான் பெரிய அமௌண்ட் எதுவுமே கலெக்ட் ஆகணும். சீக்கிரமாக வேக்சின் போட்டே ஆகணும். போடல இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த பாப்பா பேர் ருத்விகா. பிறந்த 6 மாதம் தான் ஆச்சு. SMA டைப் 1 அப்படிங்கிற ரேர் டிசீஸால் இப்போவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னா 16 கோடி செலவாகும்னு சொல்கிறாங்க. 2026க்குள்ளே இந்த ஃபீஸை பே பண்ணால் தான் இந்த குழந்தைய காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. பெற்றவங்க எப்படியாவது காப்பாற்றணும்னு துடிக்கிறாங்க. குழந்தை வேதனையில் அழுகுது. நிறைய கிரியேட்டர்ஸ் இந்த பாப்பாவுக்கு வேண்டி ஃபண்ட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. ₹1 ₹2 ₹10 ₹100 ₹1000 உங்களால் என்ன முடியுதோ அதை கொடுங்க. தப்பு கிடையாது. பெற்றவங்க எப்படியாவது தன் குழந்தைய காப்பாற்றணும்னு துடிக்கிறாங்க. பணம் இல்லாதது அப்படிங்கிறது அவங்க தப்பு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஏதாவது ஒரு மூலையில் அந்த பாப்பாவுக்கு நேரம் நல்லா இருந்து ஏதாவது ஒரு பெரிய உதவி கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த பாப்பா பொழைச்சிக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறது தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன்.